ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து 2 வருஷமா இந்த கருவேப்பிலை செடி இருக்கு. ஆனா வந்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இது வந்து வளர்ச்சியே இல்ல. நானும் வந்து பெருசா அத கண்டுக்கவே இல்ல. இப்ப வந்து கொஞ்சம் ஹேர் குரோத் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு கருவேப்பிலை மோரு, கருவேப்பிலை ஹேர் பேக் இதெல்லாம் போட வேண்டி இருக்கிறனால, சரி நம்ம வெளியில கருவேப்பிலை வாங்குறதுக்கு இந்த நம்ம கருவேப்பிலை செடியவே நம்ம டெவலப் பண்ணோம்னா, நல்ல மரமா பெருசா வளர்த்திடலாம்ல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஹைட்டாவே போயிட்டுருக்குது. சைடு பிரான்ச்சஸ் எல்லாம் வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது தான், மேல நுனிய கட் பண்ணி விட்டோம்னா, சைடு பிரான்ச்சஸ் நெறைய வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கப்புறமா, அந்த நுனிய மட்டும் கையால கட் பண்ணி விடணும். நம்ம வந்து கத்திரிக்கோல் வச்சு கட் பண்றது அந்த மாரிலாம் செய்யவே கூடாது. மேல நுனிய மட்டும் அப்படியே லைட்டா ஒடிச்சு விடணும். இது ஒடிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வாரம் 10 நாள்லயே பார்த்தீங்கன்னா, அங்கங்க லைட்டா துளிர் வர ஆரம்பிச்சுருச்சு. சைடு பிரான்ச்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் உரம் மட்டும் குடுத்தோம்னா, ஓகே செடி நல்லா டெவலப் ஆயிரும். அந்த துளிர் வந்ததுக்கப்புறம் பார்த்தோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஓ! கருவேப்பிலை செடி வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு 10 நாளைக்கு ஒருக்கா மாட்டுச்சாணம் உரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தூளு, பூண்டு தூள் இத மட்டும் தான் குடுத்துட்டுருந்தேன். அப்புறம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கீரை பொரியல் செஞ்சோம். சரி அத குடுத்துரலான்ட்டு, அத அந்த அன்னைக்கு குடுத்தேன். அப்புறம் இன்னைக்கும் கரெக்ட்டா பொரியல் செய்யவும், இன்னைக்கு ஒரு டைம் குடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு குடுத்துருந்தேன். எப்பவுமே நான் உரம் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மண்ண நல்லா கிளறி விட்டு, அதுக்கப்புறமா தான் உரம் குடுக்கணும். அப்பதான் வந்து அது சீக்கிரம் வந்து உள்ள வந்து பொய்க்கும். அதனால நல்லா மண்ண கிளறி விட்டு, இந்த பேஸ்ட்டெல்லாம் குடுத்தாச்சு. குடுத்து நல்லா மண்ண மூடி விட்டு, எப்பவுமே உரம் குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தி விட்டுட்டேன். இன்னைக்கு குடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கட் பண்ணிவிட்டு 1 மாசம் இருக்கும். இன்னைக்கு நான் உரம் குடுத்து தண்ணி ஊத்திட்டு, அ பார்க்குறேன் இன்னைக்கு நல்ல துளிர் நெறைய வந்துருந்துச்சு. நானு 1 வாரமா அத வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அங்கங்க ஏதாவது தழ பழுத்து இருந்ததுன்னா, கீழ அத எடுத்து விடுறது, பூச்சி ஏதாவது இருந்தா கட் பண்ணி விடுறது, இந்த மாரிலாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு பொருளோட தேவைகள் வரும்போது, அத வந்து நம்ம வந்து பராமரிக்கிறோம். எந்த செடியா இருந்தாலும் நம்ம வந்து பராமரிக்கிற விதத்தில தான் இருக்கு அதனோட வளர்ச்சி அப்படிங்கிறத, இந்த கருவேப்பிலை செடி வளர்க்குறது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.